வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் அனுப்பும் ஜோதிட வீடியோக்களை கண்டு பயன் பெறுங்கள். தற்போது எண்கணித வரிசையில் பிறந்த தேதி வரிசையில் எந்த மாதம் எந்த வருடமாக இருந்தாலும் 17ஆம் தேதி, அதாவது 17ஆம் தேதி பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். 17ஆம் தேதி பிறந்தவர்கள் சனியின் ஆதிக்கத்தில் வருகிறார்கள். அதாவது சாட்டன் என்று சொல்லக்கூடிய சனியின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய 17ஆம் தேதி பிறந்தவர்கள் 1-7 என்று வருவதால் இவர்களுக்கு ஆன்மீகம் இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமாக உள்ளவர்களும் உண்டு, ஆன்மீகமே பிடிக்காதவர்களும் உண்டு. முழு நாஸ்திகனாக இருப்பார்கள் அல்லது முழு நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்கள் 8 வயதிலிருந்து 24 வயது வரை கஷ்டப்பட்டே ஆக வேண்டும். 26வது வயதில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். 35வது வயதில் இன்னொரு முன்னேற்றம் கிடைக்கும். கடின உழைப்பாலும் மிக புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தியும் பலருடைய நட்பை பெற்றும் தான் இவர்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவார்கள். ஆனாலும் கூட இவர்களுக்கு பணத்தின் மீது பற்றுதல் அதிகமாக இருக்கும். செலவு அதிகம் செய்ய மாட்டார்கள். எனவே இவர்கள் தொழிலில் மேன்மையடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனாலும் கூட 44 வயதுக்கு பின்புதான் இவர்களுக்கு வாழ்க்கை செட்டில் ஆகும். அப்போது இவர்கள் வியாபாரத்தை ஆரம்பித்தால் ஏதேனும் தொழிலில் முன்னேற்றத்தை காணலாம். இவர்கள் மிக பெரும் லாபத்தை அடைந்து மாபெரும் பணக்காரராவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. எப்படி கஷ்டப்பட்டார்களோ அப்படி நேர் எதிராக பேரும் புகழும் பெற்று பெரும் பணக்காரர்கள் ஆவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு மனம் சளைக்காமல் உழைத்தால், முன்னேற்ற பாதையை நோக்கி நடந்தால், தான தர்மங்கள் செய்து பழகினால், பொதுவாக தான தர்மங்கள் செய்ய மாட்டார்கள், செய்து வந்தால் நிச்சயமாக பெரும் பலனை அடைந்து மாபெரும் வெற்றிகளை குமிக்கப்படும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட 17ஆம் தேதி பிறந்தவர் தான் என்பதை நினைவில் கொண்டு அவருடைய முன்னேற்றத்திற்கு காரணமே தாயின் மீது கொண்ட பற்றும் அவர் செய்த தான தர்மமும் தான். சனி என்றாலே தான தர்மம். தர்மாதிபதி நியாயம் தவறாமல், நேர்மை தவறாமல், உண்மை பேசி நன்மை செய்து தானம் தர்மங்கள் செய்து எளியவருக்கு உதவும் குணம் இருந்தால் மாபெரும் பணக்காரனாகவும் புகழும் பெறலாம் என்பதற்கு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களே இதய தெய்வம், புரட்சி தலைவர் அவர்களே காரணம், உதாரணம். நன்றி, வணக்கம்.